வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவு நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது உச்சாடன மூலிகைகள், மந்திர பிரயோக முறைகள், பெண் ஆகர்ஷணம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாந்திரிகம்னு எடுத்துக்கிட்டாலே சித்தர்கள் பெரும்பாலும் மூலிகைகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அஷ்டகர்மத்திற்கும் எந்தெந்த மூலிகையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது அஷ்டகர்மம் 8, இந்த 8க்குரிய மூலிகைகள் என்னென்ன, ஒரு மூலிகையை பார்த்ததுமே இது இதுக்கு தான் பயன்படும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம மாந்திரிகம் சிறப்பாக செய்ய முடியும், அஷ்டகர்ம வேலைகளை ஜெயிக்க முடியும். இப்போ உச்சாடன மூலிகை நம்ம பார்ப்போம். நரிமிரட்டி, மிருகங்கள், துஷ்டர்கள் உச்சாடனம், மான்செவி கள்ளி, பகைவன் உச்சாடனம், ஆரண முறிவேர், பூத உச்சாடனம், வெண்சுண்டி, மாதர் தன உச்சாடனம், கண்டங்காரி, மன்னர்கள் உச்சாடனம், தேள்கொடுக்கு, விஷங்கள் உச்சாடனம், நாரும் கரந்தை, நோய்கள் உச்சாடனம், கொட்டை கரந்தை, மோகன உச்சாடனம். இதுதான் உச்சாடனம் 8க்கான மூலிகைகள். இந்த மூலிகையை வச்சு தான், இதற்குரிய மந்திரங்களை பயன்படுத்தி தான் இந்த உச்சாடனத்தை நீங்கள் செய்யணும். அதாவது மூலிகைகள் ஏராளமான மூலிகைகள் அஷ்டகர்மத்துக்கு சொல்லியிருந்தாலும் ரகசியமான பல மூலிகைகளை ரகசியமாக சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்தந்த மூலிகைகள் எதற்கு பயன்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கொட்டைக்கரந்தை இருக்குது பாருங்கள், இதுக்கு காப்பு கட்டி வா வா அப்படிங்கிற மந்திரத்தை 108 உரு கொடுத்து ஆணிவேர் ஆறாமல் எடுத்து குளிசமாடி மாகாளி கோயிலில் புதைக்க மன்னர் வித்தேசனம், அதாவது அதிகார பதவியில் உள்ளவங்க உங்களுக்கு துன்பம் கொடுத்தாங்கன்னா அந்த துன்பத்தை அவங்களுக்கு திருப்பி விடுறதுக்கு இந்த மன்னர் வித்வேஷனத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது நிர்சுரா வேசனையா பரசுவாக அப்படிங்கிற மந்திரத்தை, அதாவது நிர்சுரா வேசனையா பரசுவாக அப்படிங்கிற மந்திரத்தை 1008 ஊர் ஜெபிச்சு வெள்ளை காக்கணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெள்ளை காக்கணத்துக்கு முன்னாடி நின்று தான் ஜெபிக்கணும். அப்படின்னா சங்குப்பூ, அந்த சங்குப்பூவை பூரணத்தில், பூரணம்னா பௌர்ணமி அன்னைக்கு ஆணிவேர் ஆறாமல் எடுத்து நீங்கள் குளிசமாடி போட்டுக்கிட்டீங்கன்னா தெய்வ வித்வேஷனமாகும். அதாவது நீங்கள் போகிற இடத்துலலாம் தெய்வ சக்தி இருக்காது, தீய சக்திகள் மட்டும்தான் அவங்க கூட வரும். அதாவது தீய சக்திகளை வச்சு பல காரியங்களை சாதிக்கிறாங்க பாருங்கள் துஷ்ட மாந்திரிகவாதிகள், அவர்கள் இதை பயன்படுத்துவாங்க. திருகுகள்ளி, இந்த திருகுகள்ளி தனித்து நின்றால் அதுக்கு காப்பு கட்டி கோழி பலி கொடுத்து சோர சோர பூத வித்வேஷனையா அப்படிங்கிற மந்திரத்தை 1008 உரு கொடுத்து ஆணிவேர் ஆறாமல் எடுத்து குளிசமாடி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா பூத வித்வேஷனமாகும். பூத பிரேத ஆத்மாக்கள் எங்கே இருந்தாலும் அது ஓடிவிடும். இதை யார் பயன்படுத்துவாங்கன்னா இந்த புதையல் எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஏன்னா புதையலை பூதங்காக்கணும் ஒரு பழமொழி உண்டு, பூதங்கள் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த முறையை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா இலகுவாக புதையலை எடுத்துடலாம். செங்கந்தாரியை அப்படிங்கிற மூலிகை, இந்த மூலிகைக்கு இன்னொரு பேருன்னா மயிலடி குருத்து அப்படிங்கிற சிறு மரம். இந்த மரத்துக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காப்பு கட்டி செம்மறி ஆடு பலி கொடுக்கணும். செம்மறி ஆடு பலி கொடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் திரும்ப தூப தீபம் காட்டி படையல் போட்டு கொட்டி ரத்த வாவித்த சாமுண்டி நாவி கோதேஷனி சுவாகா, இதுதான் அந்த மந்திரம். கொட்டி ரத்த வாவித்த சாமுண்டி நாவி கோதேஷனி சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை 1008 உரு ஜெபிச்சு அந்த வேரை பிடுங்கிட்டு வந்து தலைமாட்டில் வச்சு நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா அரசர் வித்வேஷனம், அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு துன்பத்தை திருப்பி விடுறதுக்கு இந்த வித்வேஷனம், இதுக்கு பேர் அரசர் வித்வேஷனம். அடுத்தது காட்டாமணக்கு, இந்த காட்டாமணக்கை வெட்டி அதை நடுவில் இருக்க பாருங்கள் ஒரு குழல் போல் ஒரு பகுதி இருக்கும், அதில் பசுங்கோமியத்தை நிரப்பிடணும். நிரப்பிட்டு ஏரண்டி இந்து வான்முகி ஈஸ்வரி சர்வம் பூதம் அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிக்கணும். ஏரண்டி இந்து வான்முகி ஈஸ்வரி சர்வம் பூதம் அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து அதை ஆணிவேர் ஆறாமல் எடுத்து காப்பு கட்டி நீங்கள் குளிசமாடி வச்சுருக்க கூட்டாய் இருக்கிற பூத பிரேத ஆத்மாக்கள் அவங்க இருக்கிற இடத்த அந்த காட்டை விட்டே ஓடிவிடும்.
பூத பிரேத ஆத்மாக்கள் ஓடிடும். அடுத்தது கீழாநல்லி. இந்த கீழாநல்லிக்கு புதன்கிழமை அன்னைக்கு காப்பு கட்டுங்க. காப்பு கட்டிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு தேங்காய் உடைத்து படைக்கணும். நீங்கள் படைச்சிட்டு ஆணி வேறாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு, இதுக்கு மந்திரம் என்னென்னா, அதை எடுக்கிறதுக்கு அளமை பெரும் பூமி வித்வேஷனி அஞ்சனி மூலி சகல சர்வ பழமை பல பதார்த்தம் தெரிய சுவாகா. இதுதான் அந்த மந்திரம். கொஞ்சம் நுட்பமாக கவனிங்க. அளமை பெரும் பூமி வித்வேஷனி அஞ்சனி மூலி சகல சர்வ பழமை பல பதார்த்தம் தெரிய சுவாகா. இந்த மந்திரத்தை சொல்லி அதை பக்குவமாக எடுத்துகிட்டு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் அதை கருக்கிக்கணும். கருக்கி இந்த மை பதமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதாவது இந்த எண்ணெயோ நெய்யோ விட்டு அரைக்கக்கூடாது. பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் குழப்பி நீங்கள் கையில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சனம் தெரியும். அப்போ மண்ணில் உள்ள எல்லா பொருட்களும் தெரியும், மறைவின்றி தெரியும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி தான் தெரியும். இது அப்படிப்பட்ட சக்தி உண்டு. ஏன்னா அந்த கீழநிலைக்கு அந்த சக்தி இருக்குது. இந்த மந்திரத்தை தெளிவாக வந்துட்டு 1008 உரு கொடுத்து நீங்கள் எடுக்கணும். என்ன மந்திரம்னா, அளமை பெறும் பூமி வித்வேஷனி அஞ்சனி மூலி சகல சர்வ பழமை பல பதார்த்தம் தெரிய சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி எடுத்து பக்குவமாக எடுத்து வந்து கருக்கி தேங்காய் எண்ணெயில் குழப்பி உள்ளங்கையில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு அடியில் உள்ள எல்லா பொருட்களும் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக ஆடு தீண்டா பாலை. இந்த ஆடு தீண்டா பாலைக்கு மிகப்பெரிய மகத்துவங்கள் இருக்குங்க. சனிக்கிழமை அன்றைக்கி போய் காப்பு கட்டுங்க. காப்பு கட்டி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுக்கணும். பறிக்கிறதுக்கு முன்னாடி இளம் ஆட்டுக்குட்டியை நீங்கள் பலி கொடுக்கணும். பலி கொடுத்துட்டு சர்வ வித்வேஷனி பதார்த்தம் தன்னை உறைந்திடாதே தெரிய சுவாகா. இதுதான் அந்த மந்திரம். சர்வ வித்வேஷனி பதார்த்தம் தன்னை உறைந்திடாதே தெரிய சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து அதை ஆணிவேர் ஆறாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து பொடி செய்து அதை எதில் வச்சு கறக்கணும்னா வெட்டுண்ணி ஓட்டில். இந்த வெட்டுண்ணி ஓடில்னாக்கா உடஞ்சி கிடக்க பாருங்க ஓடு. நல்ல பாத்திரத்தில் வச்சு மண் சட்டியில் வச்சு நீங்கள் அதை கறுக்கக்கூடாது. முறிபட்ட ஓடு, அதாவது உடஞ்சி கிடக்கிற ஓடில் வச்சு நீங்கள் கருக்கி எடுக்கணும். எடுத்து இந்த சமூலத்தை என்ன பண்ணுறீங்கன்னா புதிய தேன் விட்டு ஆட்டணும். புதிய தேன் விட்டு ஆட்டணும். அன்னைக்கு எடுக்கிற தேன், அதாவது எடுத்து கொஞ்ச நாள் நீங்கள் பாதுகாத்து வச்சுருக்க தேனை இது பண்ணக்கூடாது. இதை கருக்கி எடுத்து புதிய கல்வத்திலிட்டு புதிய தேன் விட்டு ஆட்டி நீங்கள் கையில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சனம். நீங்கள் எதை பார்த்தாலும் தெரியும். எந்த விஷயத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய உபாசன தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அஞ்சனா தெய்வ மந்திரத்தை சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது தெரியும். அப்புறம் இன்னொரு முறையில் இதை பயன்படுத்தலாம். நெருஞ்சில் மூலிகை இருக்க பாருங்க. அந்த நெருஞ்சில் மூலிகை சமமாக எடுத்துக்கிட்டு மாவேலிங் பாஷானம் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் சமமாக எடுத்து நெருஞ்சில் சமமாக எடுத்துங்க. அதுக்கு சமமாக ஆடுதண்டா பாலைக்கு சமமாக நெருஞ்சில் எடுத்துங்க. இந்த இதுக்கு அதே சமமாக மாவேலின் பாஷானம் இதையும் எடுத்து சேர்த்து ஆட்டி யார் மேலேயாவது நீங்கள் போட்டிங்கன்னா அவன் வாழ்கிற வீட்டை விட்டுட்டு ஓடிடுவான். உங்களுக்கு ஆகாதவனாவோ தீயவனாகவோ இருந்தால் இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம். நல்லவங்களுக்கு தயவு செய்து நீங்கள் செஞ்சிடாதீங்க. அப்படி செய்யவும் கூடாது. அடுத்ததான் பெண் ஆகர்ஷணம். இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பெண்ணை உங்களை நோக்கி வர வைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உள்ளொட்டி புற ஒட்டி இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டி 15 நாட்கள் நீங்கள் பூஜை செய்யணும். என்னது உள்ளொட்டி புற ஒட்டிக்கு ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டி 15 நாள் நீங்கள் பூஜை பண்ணி உவா நாளில், இதுதான் சூட்சமம். இந்த உவா என்றால் அமாவாசைன்னு அர்த்தம். இந்த அமாவாசை அன்னைக்கு பொங்கலிட்டு மந்திரம் சொல்லி, அதாவது ஆகர்ஷண மந்திரம், கோழி பலி கொடுத்து பறிக்கணும். ஆணி வராமல் நீங்கள் எடுக்கணும். அடுத்தது மாதவிடாய் துணி, அதாவது சுரேனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதவிடாய் துணி எடுத்து அதில் இந்த மூலிகையை வச்சு சுருட்டி திரியாக்கிக்கணும். சுரேனிதம் கலந்த வேப்பெண்ணெய், அதே மாதவிடாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதவிடாய் ரத்தம் வருத பாருங்கள், அதை தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் அதை வாங்கி வச்சுருந்து வேப்பெண்ணெயில் கலந்து அதை விளக்கேற்றணும். விளக்கேற்றி ஜாமம் முழுவதும் அந்த பெண்ணையே நினச்சிக்கிட்டு திண்ணமாக வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்க சுயநினைவு இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய சூட்சமான விஷயம்.
இது யாரும் சொல்லப்படாத விஷயம், சித்தர்கள் பயன்படுத்திய முறை இது. இதை நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்கள், நன்மைக்காக மட்டும் பயன்படுத்துங்கள். ஏன்னா இந்த பெண்ணாக பிரிந்திருக்கக்கூடிய மனைவியை வரவழைக்கிறது இதை பயன்படுத்தலாம், பிரிந்திருக்கக்கூடிய உறவுகளை இணைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். தவறான காரியத்துக்கு பயன்படுத்தாதீர்கள். அடுத்தடுத்த காணொளியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.